3 மரங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது விசிறி வாழை. ஒரு அலங்கார செடி, பார்க்க வெகு அழகாக இருக்கும். 2வது தென்னை மரம். வளர்ப்பு அதிகம் தேவை. இளநீர், தேங்காய், கோகனட் ஆயில் போன்ற பை ப்ராடக்ட்ஸ் அதிலேருந்து கிடைக்குது. அடுத்தது பனை மரம். தமிழக தேசிய மரம். பனை ஓலை பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நுங்கு, பனை வெல்லம் போன்ற பை ப்ராடக்ட்ஸ் இதிலேருந்து கிடைக்குது. 100 ஆண்டுகள் வாழக்கூடியது. இப்போ பராமரிப்பை பற்றி பார்க்கும்போது முதல்ல விசிறி வாழை முழு கவனம் செலுத்த வேண்டும். 2வது தென்னை மரம் உரம் போன்றவைகளிட்டு நன்றாக வளர்க்க வேண்டும். 3வது பனை மரம் தண்ணீர் ஊற்று தேவையில்லை, தானாக தண்ணீரை அதன் வேர்கள் எடுத்துக்கொள்ளும். பயன்கள் பார்க்கும்போது முதலாவது விசிறி வாழை அழகாக இருக்குமே தவிர பயன் ஒன்றுமில்லை. 2 தென்னை மரம் நன்றாக பராமரித்து உரமிட்டு வளர்த்தால் பயன் தரும். 3வது தானாக வளரும் பனை மரம், பராமரிப்பு தேவையில்லை, ஆனால் பயன் தரும். நாம் அழகாக இருப்பது மட்டும் பயனில்லை, நமக்கு வேண்டிய கவனிப்பு இருந்தால் மட்டும் பலன் தருவது சுயநலம். பனைமரம் போல தானாக வளர்ந்து தானாக தண்ணீரை சேகரித்து கொண்டு சுயநலம் இல்லாமல் பொது நலத்திற்காக வாழ்வது சிறந்தது.